கும்பகோணத்திற்கு வடக்கு பகுதியில் கொள்ளிடம் நதிக்கரையில் வீற்றிருப்பவர் அருள்மிகு வில்வவனேஸ்வரர். மகா சிவராத்திரியுடன் தொடர்புடையது இத்திருத்தலம். தவநிதி என்ற முனிவர் கடும் தவத்தில் இருந்த பொழுது வேடன் ஒருவன் ஒரு மானை துரத்தி அந்த வழியாக வந்தார். அந்த மான் முனிவரிடம் தஞ்சமடைய முனிவர் வேடன் மானை பிடிக்க அனுமதி மறுத்தும் கேட்காமல் போகவே முனிவர் தவ வலிமையால் புலி வடிவம் எடுத்து வேடனை மிரட்ட வேடன் தன்னை காக்க அருகில் இருந்த வில்வ மரத்தின் மீது அமர்ந்து கொண்டார். புலி அங்கிருந்து நகராமல் மரத்தடையில் காத்திருந்தது. இரவும் ஆகிவிட தூக்கம் வந்து தூங்கி மரத்திலிருந்து விழுந்து விடாமல் இருக்க வேடன் வில்வ மரத்தின் நிலையை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தார். அவனுக்கு தெரியாது அது மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி தினம் என்று. தான் அறியாமல் வில்வ இலையை இரவு முழுவதும் பறித்து கீழே போட்ட இடத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்ததும் தான் அறியாமல் சிவபூஜை செய்து கொண்டிருந்ததால் அன்றோடு அவன் ஆயுள் முடியும் என்பது விதி. யமனும் உயிரை பறிக்க வந்தபோது சிவன் இரவு முழுவதும் சிவபூஜை செய்த வேடனுக்கு அருள் தந்து காத்து யமனை திருப்பி அனுப்பினார். மீண்டும் யமன் வராமல் இருக்க துவாரபாலகர்களை அனுப்பி வைத்தார் சிவன். அதனால் இத்திருத்தலத்தின் கர்ப்ப கிரகத்தின் வெளியே துவாரபாலகர்கள் இருக்க மாட்டார்கள். நந்தி தேவர் யமன் மீண்டும் வந்தால் தடுப்பதற்காக வாசலை பார்த்து அமர்ந்திருப்பார். திருவைக்காவூர் அருள்மிகு வில்வவனேஸ்வரர் திருவடி போற்றி. திருச்சிற்றம்பலம்.